நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, பி ஸ்ட்ராங் இன் த கிரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய கிருபையிலே பலப்படுங்கள். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை நாம் தியானிப்போம். முதலாவது, பாடன், மன்னிப்பு. இரண்டாவது, ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. மூன்றாவது, பவர், வல்லமை. நான்காவது, பேட்ரனேஜ், ஆதரவு. ஐந்தாவது, ப்ரொவிஷன், உதவி. ஆறாவது, ப்ரோக்ரஸ், வளர்ச்சி. ஏழாவது, பியூரிஃபிகேஷன், சுத்திகரிப்பு. பி ஸ்ட்ராங் இன் த கிரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய கிருபையிலே பலப்படுங்கள். 2 தீமோத்தேயு 2:1. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லுகிற ஆலோசனை, என் குமாரனே. ஒரு தகப்பன் தன் வாழ்க்கையிலே அவர் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான சத்தியங்களை மகனுக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். இப்போ ஒரு தகப்பன் ஒரு தொழில் செய்கிறார்னு வைங்களேன். அவர் மகனும் அந்த தொழில் செய்யும்போது தகப்பன் தான் கற்றுக்கொண்டதை மகனுக்கு கற்றுக் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அதே போல் தான் பவுல் தன் வாழ்க்கையிலும் தன் ஊழியத்திலும் தான் கற்றுக்கொண்ட தனக்கு ஆசீர்வாதமாக இருந்த சத்தியங்களை தீமோத்தேயு, குமாரனாகிய தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் இதில் குறைவாக இருக்கக்கூடாது. இந்த கிருபையில் என்ன செய்யக்கூடாது? குறைவா. இதுதான் ரகசியம், இதுதான் உனக்கு ஆசீர்வாதம். இந்த கிருபையில் என்ன செய்? பலப்படு. முதல் குறிப்பு, பாடன், மன்னிப்பு. எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆகவே இந்த கிருபை என்ன செய்து? அக்கிரமங்களில் மரித்து இருந்த நம்மை. எப்படி இருக்கிறோம்? பாவத்தில் செத்து போய் இருக்கிறோம், உயிரே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னால் உயிரே, அக்கிரமங்களில் செத்து போய் மரித்து இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ஆகவே ரட்சிக்கப்படுவதே தேவனுடைய கிருபை. இந்த கிருபை இல்லைன்னு வைங்க, அக்கிரமத்தில் மரித்ததான் இருக்கும், நித்திய ஜீவனுக்கு வாய்ப்பில்லை. ஆகவே இந்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு. ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுக்குள் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். இலவசமாய். நம்ம எதுவுமே விலைக்கிரயம் செலுத்தி, எல்லாமே ஆண்டவர் செலுத்தினார். ஆண்டவர் சிலுவையிலே தாம் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக எல்லா விலைக்கிரயத்தை அவர் செலுத்தி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுக்குள் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். இந்த கிருபை யாரும் உரிமையாய் போய் கேட்க முடியாது. நான் பாவம் பண்ணதுக்கு நீர் போய் தண்டனை பெற்றுக்கொள் சொல்ல முடியுமா? நம்ம தப்பு பண்ணிவிட்டு இன்னொருத்தர போய் நீ போய் தண்டனை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல முடியுமா? அது யாருக்கும் அந்த உரிமை. அவங்கவுங்க தப்புக்கு அவங்கவுங்க தான் தண்டனை அனுபவிக்கும். ஆனால் கிருபை, இந்த கிருபை என்ன செய்து பாவம் பண்ணதை நான் அந்த தண்டனையை
நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர், அது ஆண்டவருடைய கிருபை. பாவம் செய்ததெல்லாம் நம்ம, அடி வாங்கினதெல்லாம் அவர். அது கிருபை, ஆண்டவருடைய இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுக்குள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். இரண்டாவது, புரொட்டெக்ஷன், பாதுகாப்பு. புலம்பல் 3:20. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஏன் இந்த கிருபையில் பலப்படுன்றார்? இந்த கிருபையில் பலப்பட்டு இருந்தால் தான் நிர்மூலமாகாமல் இருக்க முடியும். ஏன்னா உலகத்தில் அவ்வளோ ஆபத்து. நம்மை அழிக்க, நம்மை நிர்மூலமாக்க உலகத்தில் எத்தனையோ காரியங்கள். ஒவ்வொரு நாளும் உலகத்தில் ஆபத்து இருக்கா இல்லையா? அதனால் வந்து ஆண்டவர் ஜெபிக்க, கர்த்தருடைய ஜெபத்தில் என்ன சொல்றது? தீமை நின்று எங்களை ரட்சியும். ஏன்னா அவ்வளோ தீமை இருக்குது உலகத்தில் தீமை. ஆகவே இந்த கிருபையில் பலப்படு. ஏனென்றால் இந்த கிருபை ஒன்று என்ன செய்யும்? நிர்மூலம் ஆகாமல் இருக்க பாதுகாக்கும். எத்தனை பேர் வந்து நான் இன்று வரை நிர்மூலம் ஆகாதிருப்பு தேவ கிருபை என்று சாட்சி சொல்ல முடியும்? உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். இத்தனை வருஷம் உலகத்தில் வாழ்ந்தீங்களே, அந்த வருஷத்தெல்லாம் திரும்பி பார்த்து எத்தனை முறை உங்கள் வாழ்க்கைக்கு ஆபத்து இருந்தது? எத்தனை முறை உயிருக்கு எத்தனையோ ஆபத்துலேருந்து ஆண்டவர் என்ன செய்தார்? விடுவித்தார், காப்பாற்றினார். அது நம்முடைய சாமர்த்தியம் இல்லை, அது ஆண்டவருடைய கிருபை. ஐயோ, இந்த நாட்களிலே அதை தான் சார்ந்து வாழ வேண்டும். தான் பவுல் சொல்கிறார், என் குமாரனே இந்த கிருபையில் என்ன செய்? பலப்படும். இதுதான் உன்னை பாதுகாக்கும். இதுதான் உன்னை, எத்தனை ஆபத்து வந்தாலும், எத்தனை அழிவு வந்தாலும், எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை சத்ருக்கள் உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினாலும் இந்த கிருபை உன்னை என்ன செய்யும்? பாதுகாக்கும். இதில் பலவீனமாக இருக்காது. இந்த கிருபையில் பலவீனமாக இருக்காது. இது பலப்படு. ஒவ்வொரு நாளும் என்ன செய்? இந்த கிருபையில் பலப்படு. இதுதான் உன்னை பாதுகாக்கும். இந்த கிருபை தான் உன்னை. நீதிமானை காருண்யம் என்னும் கேடகத்தால் சூழ்ந்து கொள்கிறீர். இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையிலே நாம் என்ன செய்யணும்? பலப்படும். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய கிருபையால் என்னை பலப்படுத்தினை தாங்கும். எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ அழிவுகள், இது எல்லாவற்றிலிருந்தும் என்னை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. மனுஷனுடைய இரக்கத்துக்கு முடிவு இருக்கலாம். கொஞ்ச நாள் இரக்கம் காட்டுவோம், அதுக்கப்புறம் அவனுக்கு நம்ம சும்மா வந்துன்னு இருக்கிற, எத்தனை வாட்டி உனக்கு உதவி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? மனுஷனுடைய இரக்கத்துக்கு என்ன இருக்கும்? முடிவு இருக்கும். சும்மா சும்மா நீங்கள் போயின்னு இருக்க முடியாது. ஏதோ ஒரு வாட்டி 2 வாட்டி ஏதோ உங்களுக்கு சும்மா திருப்பி போனால் காட்ட மாட்டான். இரக்கத்துக்கு என்ன வந்துடும்? முடிவு வந்துடும். இந்த வேலையிலெல்லாம் ஃபஸ்ட் வார்னிங், ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னு வைங்க, ஃபஸ்ட் வார்னிங், செகண்ட் வார்னிங், சீட்டை கழிச்சு சொல்லுவாங்க. சரி, ஒரு தடவை தப்பு பண்ண, சரி, இன்னொரு வாட்டி பண்ணிங்களா, இது 2வது, திருப்பி பண்ணனா அவ்வளோதான், போயினே இரு. அதுக்கப்புறம் இறக்கலாம். முடிவில்லாத இறக்கம் எங்கன்னா கிடைக்குதா உங்களுக்கு? எங்கேயும் மனுஷன் எந்த இடத்துலையும் முடிவில்லாத இறக்கம் கிடையாது. ஆண்டவர் தரார். அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாள்தோறும் அது எப்படி இருக்குதான்? புதிதாய் இருக்கிறது. ஆகவே இந்த இரக்கத்தில் பலப்படு. இந்த இரக்கத்தில் என்ன செய்? பலப்படு. இது முடிவே இல்லை. எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் இந்த இரக்கம் உன்னை கைவிடாது. முடிவில்லாமல் ஆண்டவர் உன் மீது இரக்கத்தை வைப்பார். பூமிக்கு வானம் எவ்வளோ பெருமார், தம்முடைய பயந்தவர்கள் மீது அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதாய் இருக்கிறது. பூமிக்கு வானம் அவ்வளோ பெரிய கிருபையை
ஆண்டவர் என்ன செய்கிறார்? தமக்கு பயந்தவர்களுக்கு இந்த கிருபையிலே பலப்படு. இந்த நாட்களிலே இந்த கிருபையிலே நாம் பலப்பட வேண்டும். மூன்றாவது பவர், வல்லமை. 1 கொரிந்தியர் 15:10 ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்யுது. ஆகவே இந்த வல்லமை, இந்த கிருபை என்ன செய்து? ஆண்டவருக்காக பிரயாசப்படும்படி, கிரியை செய்யும்படி உங்களுக்குள்ளே ஒரு பலனை தருகிறது தான் சொல்கிறார். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை. அப்படின்னா என்ன? அந்த கிருபையை நான் வீணாக்கலை. ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபையை வீணாக்கவில்லை. அதை பெற்றுக்கொண்டு பிரயாசப்படாமல் உட்கானலை. சில பேர் ஆண்டோடைய கிருபையை பெற்று ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அப்படியே உட்காந்து இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த கிருபையை என்ன வீணாக்கக்கூடாது. அந்த கிருபையை விருதாவாக இருக்கவில்லை. அதுக்கு பதிலாக என்ன செஞ்சேன்? அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி. இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய கிருபையால் என்னை நிரப்பும். நான் என்ன செய்யணும்? உமக்காக பிரயாசப்படணும், உமக்காக கிரியை செய்யணும், உமக்காக உழைக்கணும். அந்த கிருபை எனக்கு அதை நான் பயன்படுத்துவேன். இந்த நாட்களிலே கனி இல்லாத வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? கனி இல்லாத வாழ்க்கை, கனி கொடாததை என்ன செய்வாங்களா? வெட்டி தூக்கி போட்டுருவாங்க. என்னையில் இருந்தால் என்ன செய்யணும்? கனி கொடுக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த கிருபை. ஆண்டவருக்கு கனி கொடுக்கும்படி, ஆண்டவருக்கு கிரியை செய்யும்படி இந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? கிருபையை தருகிறார். கேள்வி என்ன? இந்த கிருபை விருதாவாக இருக்கிறதா? பிரயாசப்படுறோமா? ஆண்டவருக்காக உழைக்கிறோமா? ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? அந்த காலத்தில் இங்கிலீஷில் ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க, only one life will soon be lost. Only what done for Christ will last. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வாழ்க்கை தான், சீக்கிரமாக போயிடும் அந்த வாழ்க்கை. ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்தீங்களோ அதான் நிலைத்து இருக்கும். உங்கள் வாழ்க்கையே போயிடும். நிற்கிறது என்ன? ஆண்டவருக்காக இந்த வாழ்க்கையில் என்ன செய்தோமோ அதுதான் நிலைத்து நிற்கும். ஆகவே என்ன, நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன செய்திருக்கிறோம்? ஆண்டவருக்காக என்ன செய்து? அதுக்கு தான் கிருபையை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாரோம். நான் என்ன உமக்காக பிரயாசப்படணும், உமக்காக உழைக்கணும். ஆண்டவர் அந்த பலனை கொடுப்பார். அவருக்காக உழைக்கும்படி, பிரயாசப்படும்படி இந்த கிருபை உங்களுக்கு உதவி செய்யும். இயற்கையாக உங்களால் செய்யக்கூடாத காரியத்தை கூட இந்த கிருபையால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அதுக்கு தான் அந்த கிருபை. அதுக்கு தான் ஆண்டவர் கிருபை. எனக்கு ஒன்றுமே இல்லை, இந்த கிருபையை பெற்றுக்கொள், இந்த கிருபை வச்சு கிரியை செய். நான் அல்ல, நான் எல்லாரோட அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல. இப்படி பிரயாசப்பட்டேன்? என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. இந்த நாட்களில் அந்த ஒரு சாட்சி நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய கிருபையால் நான் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். எனக்கு எந்த பலனும் இல்லைனாலும், எனக்குள்ளே எந்த திறமை எதுவும் இல்லைனாலும், உம்முடைய கிருபையாலே உமக்காக நான் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். என்னை பலப்படுத்தும், எனக்கு கிருபை தாரும். எல்லாரை விட நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கை வீணாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை வீணான வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, விருதாவாக இருக்கக்கூடாது. எனக்கு அருளின கிருபை. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசம்.
ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தெய்வ கிருபையை அப்படி செய்தாங்க. இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தாரும், நான் பிரயாசப்படணும், உமக்காக நான் உழைக்கணும், என்னை பலப்படுத்தும் என்று இந்த கிருபை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அப்போஸ்தலர் 4:33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருக்கு. இந்த பூரண கிருபை அவங்க மேலே இருக்கும்போது வல்லமையாய் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி சும்மா வெறும் வார்த்தை இல்லை. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தாங்க, அதில் என்ன இருந்துச்சு, வல்லமை மிகுந்த பலத்தோடு. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தாள்னு சொல்லும் போதே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கு. பாருங்கள், அவர் உயிரோடு இருக்கிறதுனால தான் அந்த அற்புதம் நடக்குது. உயிரோடு இருக்கிறதுனால தான் இவன் இந்த முடவன் பாருங்கள் ஏஞ்சி நடக்கிறான், இந்த குருடனுக்கு கண்ணு தெரியுது. ஏன்? அவர் உயிரோடு இருக்கிறார். மிகுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்து அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாய். ஆகவே இந்த நாட்களில் அந்த கிருபை நம்ம என்ன செய்யணும், நிரப்புனது பூரண கிருபையால் நிறைக்கப்பட்டு மிகுந்த வல்லமையோடு இந்த நாட்களிலே ஆண்டவருக்காக என்ன செய்யணும், கிரியை செய்யணும். நம்ம பேசுகிறது வெறும் வார்த்தை இருக்கக்கூடாது, பேசுனா அங்கே வல்லமை வழங்கணும். அவங்க கஷ்டத்துலேயும் வேதனையெல்லாம் வருவவங்களுக்கு அற்புதங்கள் நடக்கணும். தான் அப்போ தான் விசுவாசிப்பாங்க ஆண்டவர் உயிரோடு இருக்கார் பார். இந்த நாட்களிலே அந்த பூரண கிருபையை ஆண்டவரே நாங்களும் உமக்காக வல்லமையாய் சாட்சி கொடுக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு நீர் உயிரோடு இருக்கிறீர் என்று நாங்கள் வல்லமையாய் சாட்சி கொடுக்க வேண்டும். அந்த பூரண கிருபை எங்களுக்கு தாரும். 4வது பேட்ரனேஜ், தயவு. எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாஸ்தாண்டிலே சேர கடவும். ஆண்டவர் வீட்டில் இருக்கிற ஆசனம், அந்த சிங்காசனம் எப்படிப்பட்ட சிங்காசனம், கிருபை நிறைந்த சிங்காசனம். அதனால தான் அந்த கிருபாசனம். கிருபாசனம்னா என்ன அர்த்தம்? கிருபை நிறைந்த ஒரு ஆசனம். அந்த ஆசனத்தில் கிருபை நிறைந்த ஆண்டவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு, நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவரார். ஆதலால் நம்ம கொடுத்து பரிதபிக்கக்கூடியவர் அங்கே இருக்கிறார். இந்த கிருபாசனத்து மேலே உட்கார்ந்து இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? நம்ம மேலே பரிதபிக்க, ஏன்னா எல்லாம் நம்மை போல் எல்லா விதத்திலும் அவர், நம்ம எந்த கஷ்டத்தில் வந்தாலும் அதை அவர் அனுபவித்தார். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அவர் அனுபவித்ததுனாலே நம்ம மேலே அவருக்கு என்ன இருக்குது, மனதும் இருக்கும். ஒரு ஆண்டவரே இந்த வேதனைனா நம்ம மேலே என்ன செய்கிறார், மனம் இறங்குற பிரதான ஆசிரியர் அவர் தான் இந்த கிருபாசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் எப்படி வரணுமா, இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும். தைரியமாய் இந்த கிருபாசனத்தாண்டே வாங்க, தைரியமாக வாங்க. இது அந்த ஆசனமே கிருபை நிறைந்த ஆசனம். அதில் உட்கார்ந்து இருக்கிறவர் நம்ம மேலே பரிதபிக்கக்கூடிய பிரதான். நம்ம போல் எல்லாத்தையும் அவர் அனுபவித்தார். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அவர்கிட்ட வாங்க. நம்ம மேலே இறக்கம் காண்பிக்கும்படி இருக்கிறபடி என்ன செய்யுங்க, தைரியமாய் வாங்க. என்ன செய்யுங்க, இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும், சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே இந்த நாளில் எந்த சூழ்நிலையிலே வந்திருந்தாலும் தைரியமாக கிருபை என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே 1 கொரிந்தியர் 16:23 கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. எப்பொழுதும் உங்களோடு எப்பொழுதும் இந்த கிருபை இருப்பதாக. எங்கே இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும், எப்பொழுதும் இந்த கிருபை உங்களோடு இருப்பதாக. லூக்கா 1:30 தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே
நீ பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்ற. இந்த நாட்களில் அதை விசுவாசி. ஆண்டவர் பயப்படாத, அவருடைய கண்களிலே நீ கிருபை பெற்றாய். இந்த நாளில் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபை நமக்கு தேவனுடைய தயவும் கிருபையும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதற்கு ஏற்ற ஒரு இரக்கத்தை தேவன் கட்டளையிடுவார். ஆகவே தைரியமாக வந்து என்ன செய்யுங்க, இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஐந்தாவது ப்ரொவிஷன், உதவி. 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இவை ஆண்டுடைய கிருபை என்ன? பவுல் சொல்லுகிறார், இந்த கிருபையிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் என்ன செய், பலப்படு. ஏன்? இந்த கிருபையில் பலப்பட்டால் இந்த கிருபை உனக்கு என்ன செய்யும்? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், பரலோகத்தில் ஏதாவது அவர் குறை இருந்துச்சா? அவருக்கு ஏதாவது குறை இருந்தது? ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் எதுக்காக இந்த உலகத்தில் வந்து மாட்டு தொழுவத்தில் பிறந்தார்? அவருக்கு இடம் கூட, சத்திரத்தில் என்ன இல்லை, அவருக்கு இடம் கூட இல்லை. ஏன் அந்த அளவுக்கு தன்னை அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாக உங்கள் நிமித்தம் தரித்திரம். ஏன் தரித்திரரானார்? அவருக்கு எல்லாம் இருந்துச்சு. அவர் ஒன்றும் தரித்திரராக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன் தரித்திரரான? உங்கள் நிமித்தம். ஏன்? நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால என்ன ஆகணும்? ஐஸ்வர்யம். அதுதான் ஆண்டோடைய கிருபை. அதான் பவுல் சொல்கிறார், இந்த கிருபையில் என்ன செய், பலப்படு. இந்த கிருபையில் பலப்படுத்த உனக்கு குறை இருக்காது. உன்னை ஐஸ்வர்யவான ஆண்டவர் உன் தேவையெல்லாம் என்ன செய்யும், சந்திக்கப்படும். அதுக்கு தான் அவர் தரித்திரராய் மாறினார். எதற்காக? நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால நீங்கள் என்ன செய்யணும், ஐஸ்வர்யமாகும். அது விசுவாசிக்கும். இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, நீர் ஐஸ்வர்யவானாக இருந்தீர், நீர் தரித்திரராக ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் ஆனீர்? ஏன் தரித்திரராக ஆனீர்? உம்முடைய தரித்திரத்தினாலே நாங்கள் என்ன ஆகணும், ஐஸ்வர்யவான்களாக ஆக வேண்டும். இந்த நாட்களிலே அதை விசுவாசி. ஆண்டவரே, இந்த உலகத்திலே உம்முடைய கிருபையால் நான் எப்படி இருக்கணும், ஐஸ்வர்யம். உபாகமம் 8 நீங்கள் 40 வருஷம் வனாந்திரத்தில், இப்பொழுது கர்த்தர் உங்களை நல்ல தேசத்துக்குள் கொண்டு வருகிறார். நல்ல வீடுகளை கட்டி நல்ல ஆஸ்தியும் பெருகும்போது உன் இருதயத்தில் உனக்கு என்ன வரக்கூடாது, மேட்டிமே வரக்கூடாது. என் சாமர்த்தியம், என் கைபலன் இந்த ஐஸ்வர்யத்தை என்னை கொண்டு வந்து என்ன செய்யாது உன் மனசில் கூட எனக்கு. ஏன்? உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலனை கொடுத்தது யார்? ஆண்டவர். வீண் பெருமை வரக்கூடாது. தமிழில் பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, திடீர்னு வாழ் வந்தால் நடுராத்தில் கொடை பிடிச்சின்னு இருப்பாங்க. கேள்விப்பட்டீங்களா? நடுராத்தில் எதுக்கு கொடை? நான் வெயில் அடிக்குதா, மழை பெய்யுதா, என்ன அது, எனக்கு கொடை இருக்குது பாரு, ஒரு புது கொடை வச்சுன்னு இருக்கிறேன்னு அதை காட்டுறதுக்கும். இந்த தேவையில்லாத இதெல்லாம் என்ன செய்யாதீங்க, இதெல்லாம் அவசியம் இல்லை, இதெல்லாம் தேவையே இல்லை. ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய கிருபை, அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவான். ஆண்டவருடைய கிருபை, அவருடைய கிருபை. அந்த ஒரு எண்ணத்தோடு மனத்தாழ்மையோடு இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, மறக்க
தமிழில் சொல்லுவோம், ஏணியில் ஏறி ஏணி எட்டி உதைப்பாங்களாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய கிருபையினாலே ஐஸ்வர்யவான் ஆன பிறகு ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. சில பேர் மறந்துடுறாங்க. கஷ்டத்தில் தேடுவாங்க. கஷ்டம் இருக்கும்போது ஆண்டவரை தேடுவாங்க. கஷ்டம் தீர்ந்துச்சா யாரை மறந்துடுறாங்க? ஆண்டவரை. சில பேர் பார்த்துருக்குறேன், அவங்க பிரச்சனை இருக்கும்போது ஒரு ஆராதனையை விட மாட்டாங்க. முதல்ல வந்து உட்காந்து இருப்பாங்க. ஏன்னா கஷ்டம் தீரணும், எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஐயோ ஜெபம் பண்ண, பயங்கர கஷ்டத்தில் இருக்கும். சரியா? எல்லோரும் ஜெபம் பண்ணி கஷ்டம் தீர்ந்துதுன்னு வைங்க, அதுக்கப்புறம் உட்காந்து இருப்பாங்களா? ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. இதுவே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐசியம் உள்ளவராக இருந்தோம். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் உங்கள் நிமித்தம் நிறுத்தினார். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய். இந்த கிருபை வந்து போதுமானது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு தேவையான கிருபை உங்களுக்கு என்ன செய்யும்? அது போதுமானதாக இருக்கும். அதுதான் ஆண்டவர், என் கிருபை உனக்கு, நீ பலவீனமாக இருக்கிறியா, கவலைப்படாது, என் கிருபை உனக்கு. அந்த பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த நாட்களில் இந்த கிருபை ஒரு போதுமான, ஒவ்வொரு நாளும் எந்தெந்த சூழ்நிலையிலே நாம் கடந்து செல்கிறோம் எல்லா காரியங்களுக்கும் போதுமான கிருபை. அதனால்தான் இந்த கிருபையில் என்ன செய்? பலப்படு. எல்லாம் எதில் இருந்தாலும் இந்த கிருபை உனக்கு எப்படி இருக்கும்? போதுமானதாக இருக்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய். அதை குறித்து முறுமுறுத்தில் இன்னும் எனக்கு இந்த பலவீனம் என்ன செய்யலை, முறுமுறுக்கலை. அதுக்கு பதிலாக என்ன செய்கிறார்? மிகவும் சந்தோஷமாய். ஏன்? இந்த பலவீன நேரத்தில் என்ன கிறிஸ்துவின் வல்லமை என் மேலே வந்து தங்குது. அந்த விசுவாசிக்கணும். ஆண்டவருடைய கிருபை எந்த சூழ்நிலை இருந்தால் அந்த கிருபை எனக்கு போதுமாய், என் பலவீனத்தில் அந்த வல்லமை வந்து என் மேலே என்ன செய்யும்? தங்கும். அதை விசுவாசிக்க வேண்டும். 6வது ப்ரோக்ரஸ், வளர்ச்சி. 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும், முன்னேற வேண்டும், தேங்கின நிலையில் இருக்கக்கூடாது. அந்த கிருபையிலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் என்ன செய்யுங்க? அந்த கிருபை அதிகரித்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய கிருபை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அதே நேரத்தில் அவரை அறிகிற அறிவும் என்ன செய்யணும்? வளர்ந்து கொண்டே இருக்கணும். வசனத்தை தியானிக்கணும். ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்தும், உம்மை நான் அறிய வேண்டும். பவுல் பிலிப்பியர் 3 அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமானுகிறேன். எனக்கு லாபமானவர்களை நான் என்ன ஆண்டவர் அறியணும், ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், அவருடைய வல்லமை அறிந்து கொள்ளணும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நான் அறிந்து ஆண்டவரை அறியணும் என்று வாஞ்சை. இப்போ நீங்கள் ஒருத்தர் எப்படி அறிய முடியும்? அவங்களோட பழக தான் அவங்கள பற்றி என்ன செய்ய முடியும்? அறிய. அவங்களோட நீங்கள் வந்து பழக்கமே இல்லைன்னு வைங்க, அப்போ அறிய முடியுமா? ஆகவே நான் நினைக்கிறேன் அமெரிக்காவை எங்கேயோ, அமெரிக்காலெல்லாம் வந்து அவங்கவுங்களே தான் பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. தெரியல அவங்களுக்கு? அவங்கவுங்களே தான். நம்ம ஒரு மாதிரி அப்பா அம்மாலாம் பார்த்து வைக்கிறதுலாம் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து
அப்போ அவன் திடீர்னு இந்தியாவை பற்றி கேள்விப்பட்டானான். இந்தியாவை பற்றி இங்கே வந்து அப்பா அம்மா பார்த்து எத்தனை வந்து அவங்களுக்கு யாருன்னே தெரியாதான். இந்தாப்பா இன்னொன்று மகளை பார்த்து தான் அவன் மாப்பி தான் உடனே கல்யாணம் பண்ணுறாங்கன்னு கேட்டவனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சான். எப்படி இது யாருன்னே தெரியாமல் கல்யாணம் பண்ணுறாங்க இந்தியாவில்? இந்த மாதிரி அப்பா அம்மா பார்த்து வைக்கிறானமே, அந்த மாப்பிள்ளைக்கும் அது பொண்ணு யாருன்னு தெரியாதான், பொண்ணுக்கும் ஒன்றும் அவரை பற்றி தெரியாது. இந்த மாதிரி கல்யாணம் பண்ண ஓடி போய் அப்பா இது பார்த்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா, என்னப்பா இந்தியாவில் யாருன்னே தெரியாமல் கல்யாணம் பண்ண பிறகு தான் அது யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கல்யாணம் பண்ண பிறகு தான் தெரியும், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கூட தெரியும், இவங்க பார்த்து வச்சா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியாக அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறானா. என்னப்பா இது, எப்படி இது கல்யாணம் பண்ண பிறகு தான் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னே தெரியுதா இந்தியாவில், அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பழக்கமே இல்லையா அப்படின்னு அதிர்ச்சியில் போய் அப்பா கிட்ட அப்பா உட்காருப்பா மகனே, இது இந்தியாவில் மாத்திரம் எல்லா தேசத்திலும் கல்யாணம் பண்ண பிறகு தான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். நீ எத்தனை வருஷம் பழகினா கூட உனக்கு தெரியாது அது யாருன்னு, நீ அதை கல்யாணம் பண்ணிப்பார், அப்போ தான் அது யாருன்னு அது வரைக்கும் உனக்கு, அது வரைக்கும் எல்லாரும் நாடகம் பண்ணின்னு இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்க மாதிரி நாடகம். எத்தனை வருஷம் பழகினாலும் எல்லாம் வந்து அது நேரத்தில் எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எல்லாம் ட்ராமா பண்ணின்னு இருப்பாங்க. அமெரிக்காவாக இருந்தால் சரி, எந்த ஒரு உலகத்தில் எந்த தேசமாக இருந்தாலும் நீ முன்னாடி இதுக்கு வச்சு நீ ஒன்றும் சொல்ல முடியாது. நீ கல்யாணம் பண்ண பிறகு பாரு, அப்போ தான் அவங்க யாருன்னு தெரியும். அப்படியே ஆறுதல் படுத்த ஒன்றும் அதிர்ச்சி ஆகாதப்பா, எல்லா தேசத்துலையும் இதே நிலமை தான். எதுக்குன்னு சொல்கிறேன்னா, ஒருத்தரோட பழகினா தான் அவங்க யாருன்னு தூரத்தில் இருக்கிற வரைக்கும் தெரியாது. அப்போ அவரை அறிகிற அறிவிலே வளரணுன்னா என்ன பண்ணணும், ஆண்டவரோட நெருங்கி இருக்கணும். ஆண்டவர் தூரமாக சும்மா அப்படி வந்து தலையை காட்டிட்டு போன ஆண்டவரோடு நெருங்கி நடக்க தான் அவரை அறிகிற அறிவில் என்ன செய்ய முடியும், வளரும். அவரோட பேசணும், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும். அந்த உறவு இருக்கும்போது தான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும். அதுதான் பவுல் வாஞ்சிக்க, அவர் அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அந்த மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையும் என்று இந்த நாட்களில் அந்த கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் என்ன செய்யணும், வளர வேண்டும். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்தார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கார். அது இந்த கிருபையில் வளர வேண்டும் என்றால், அதிக கிருபை வேண்டும் என்றால் எப்படி இருக்கணுமா, பெருமை இருந்தால் வளர முடியாது. கர்த்தர் அவங்களுக்கு எதிர்த்துனர், பெருமை உள்ளவர் கர்த்தர், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை. ஆகவே அதிகமான கிருபை வேணும். கிருபையில் வளரணுன்னா என்ன செய்யணும், அதிகமாக நம்ம என்ன செய்யணும், தாழ்த்தணும். அதிகமாக நம்ம வெறுமையாக்கணும். ஆண்டவரே நான் ஒன்றும் எல்லாமே நீர்தான் என்று எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக தேவனிடத்தில் நமக்கு என்ன கிடைக்கும், கிருபை கிடைக்கும். 2 கொரிந்தியர் 8:6. ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடி அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பதிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களையும் நீங்கள் பெருகிருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் எல்லாத்துலேயும் பெருகிற சபை. இந்த கொரிந்து சபை என்ன செய்கிறாங்க, எல்லாவற்றிலும் விசுவாசத்தில் பெருகி கொண்டே இருக்கிறாங்க. விசுவாசத்திலும் போதிப்பதிலும் என்ன செய்கிறாங்க, பெருகி கொண்டே இருக்காங்க. அறிவிலும் ஆண்டவர் அறிவில் என்ன செய்கிறாங்க, பெருகி கொண்டே. எல்லா வித ஜாக்கிரதையிலும் இன்னும் ஜாக்கிரதையாக, ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. எங்கள் மேல் உங்கள் அன்பிலும், அன்பு ஜாஸ்தியாகதா கம்மியாகின்னு போதா இந்த சபைக்கு,
எங்கள் மேல் உள்ள அன்பு மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும். ஆகவே இந்த நாட்களிலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், பெருகி கொண்டே. அதுதான் கிருபை. கிருபை எதுக்கு? அப்படியே தேங்கின நிலைமை எல்லாத்துலையும் என்ன செய்யணும்? முன்னேற்றம் இருக்கணும், வளர்ச்சி இருக்கணும். அதுதான் இதில் பெருகி கொண்டு இருங்கள். 2 கொரிந்தியர் 4:15. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும். இவையெல்லாம் உங்கள் நிமித்தம். கிருபை எப்படி பெருகுது? முறுமுறுத்து கொண்டு இருந்தால் கிருபை பெருகுமா? குறை சொல்லி கொண்டு இருந்தால் கிருபை பெருகுமா? எப்போ கிருபை பெருகும்? ஸ்தோத்திரம். அநேகர் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்தரிக்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, தொழுது கொள்ளும்போது என்ன ஆகுமா? கிருபை பெருகும். ஆகவே இந்த நாட்களில் அதிகமாக என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை பாடணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அதை செய்ய செய்ய என்ன கிருபை பெருகும். இந்த நாட்களிலேயே அந்த 7வது பியூரிஃபிகேஷன், சுத்திகரிப்பு. கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ண வாசமாக இருப்பது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. இந்த நாட்களில் இந்த வசனம் நமக்குள்ளே நிறைந்திருக்கும். கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளே இருக்கணும்னா சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதற்காக. அப்படி இருக்கணும்னா என்ன செய்யணுமா? சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாட வேண்டும். இந்த தேவ பக்தியோடு பாடி ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஞானம் வசனம் என்ன செய்யும்? பரிபூர்ணமாய் கிரியை செய்யும். கொலோசியர் 4:6. அவனுக்கு என்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகும், உப்பால் சாரமையாக இருக்கும். இந்த நாட்களில் நம்ம பேசுகிற வார்த்தைகள், உங்கள் வசனம்னா நீங்கள் பேசுகிற உங்கள் வார்த்தை எப்படி இருக்கணுமா? கிருபை பொருந்தினதாகும். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும்பொழுது அவர் பேசுகிற வார்த்தை கிருபை நிறைந்ததாய் இருந்தது. அதுதான் சொல்லணும். ஆகவே நீங்கள் பேசும்பொழுது உங்கள் வார்த்தையில் என்ன இருக்கணும்? ஆண்டவரே, என் வார்த்தைகள் கிருபை நிறைந்த வார்த்தைகளாய் மாற்றும். எபிரேயர் 12:28-20. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற நாட்களிலே சும்மா ஆராதனை பண்ணுறது பெருசு இல்லை. அந்த ஆராதனை எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அசைவில்லாத பெருவிழா பக்தியோடும் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி என்ன செய்யுங்க? கிருபையை. ஆண்டவரே, இந்த உமக்கு ஏற்ற பிரியமான ஆராதனை நான் செய்யணும். ஏன்? நம்முடைய தேவன் பட்சிக்கிறாக்கி. அநேகருக்கு கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அன்புள்ளவர். இதுதான் இந்த வசனம் யார் வீட்டில் என்ன மாட்டி வச்சுருக்கிறாங்களா? அதை விற்றா வாங்குவாங்களா? அதுக்கு கிருபையை பற்றி இவர் பட்சிக்கிற அக்கினி, தேவன் பட்சிக்கிற. உங்கள் ஆராதனை அவருக்கு பிரியமா? அதுக்கு வேண்டிய கிருபை என்ன செய்யுங்க? பற்றிக்கொள். ஆண்டவரே, பயத்தோடும் பக்தியோடும் உமக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். அதோடைய கிருபை எனக்கு, ஏன்னா நீர் பட்சிக்கிற அக்கினி. ரோமர் 5:20. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது
நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொள். ஆகவே இந்த கிருபை என்ன செய்து நித்திய ஜீவனை பெறும்படி தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படி நமக்கு உதவி செய்து. ஆண்டவரே, நான் நீதி உள்ளவனாய் நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்குரிய கிருபையை தாரும் என்று இந்த நாளிலே அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பி ஸ்ட்ராங் இன் த கிரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய கிருபையிலே பலப்படுங்கள். முதலாவது பாடன், மன்னிப்பு. இந்த கிருபையினாலே தேவனுடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இரண்டாவது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. இந்த கிருபை பாதுகாப்பு, நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவனுடைய கிருபை. மூன்றாவது பவர், வல்லமை. இந்த கிருபையினாலே தேவ வல்லமை நம் மூலமாக விளங்குறது. நான்காவது பேட்னேஜ், ஆதரவு. கிருபையினாலே தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கிறது. ஐந்தாவது ப்ரொவிஷன், உதவி. இந்த கிருபை நம்முடைய தேவைகளை சந்திக்கும். அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி. ஆறாவது ப்ரோக்ரஸ், வளர்ச்சி. இந்த கிருபையிலே அவரை அறிகிற அறிவில் என்ன செய்யணும்? வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏழாவது பியூரிஃபிகேஷன், சுத்திகரிப்பு. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை. ஏன்னா இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? பட்சிக்கிற. அதனால தான் பவுல் ஆதலால் என் குமாரனே, கிறிஸ்து இயேசு உள்ள கிருபையிலே பலப்படு. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த கிருபையில் என்ன செய்யணும்? பலப்படணும், அதிகமாய் பெற்றுக்கொள்ள. எங்களை தாழ்த்தணும், உண்மை துதிக்கணும், உண்மை தொழுது கொள்ளணும். இந்த கிருபையில் நாங்கள் என்ன செய்யணும்? வளர்ந்து கொண்டே அதிகமான கிருபை பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாட்களிலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு உம்மை போற்றி பாடும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் இருதயத்தின் பாரங்களை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரம். எங்களோட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையிலே பலப்படும்படி இந்த நாட்களிலே ஒவ்வொருவருக்கும் கிருபை தவிர உடைய இரக்கத்தினாலே, இந்த கிருபையினாலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த கிருபையினாலே நிர்மூலமாகாமல் ஆபத்து நிறைந்த உலகத்தில் எங்களை பாதுகாக்கிற தயவுக்காக, எங்கள் தேவைகளை சந்திக்கிற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிற உமக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி, கிரியை செய்யும்படி பலப்படுத்துகிற கிருபை, எங்கள் பலவீனத்திலே இந்த பலன் பூரணமாக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையிலே வளரும்படி இந்த நாளிலே எங்களுக்கு கிருபை தரும். உமக்காக அநேக காரியங்களை செய்யும்படி கிருபை தரும். இந்த நாட்களிலே உமக்கு பிரியமான ஆராதனை செய்ய இந்த கிருபை தாரும். நீர் பட்சிக்கிற அக்கினி இந்த நாளிலே இந்த கிருபை எங்களை சுத்திகரிக்கட்டும். உமக்காக ஜீவிக்க கிருபை தாரும். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதி. நல்ல சுகம்பலன் தாரும். கையிட்டு செய்யும் அனைத்தையும் வாய்க்க பண்ணும். நம்முடைய இருதயத்தின் பாரங்களெல்லாம் நீக்கும், துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றும். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் தடைகளெல்லாம் உடைத்து இதை பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறார்கள். பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை தான். தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலைக்கு காத்து செய்வதெல்லாம் வாய்க்கும்படி ஆசீர்வதி. நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும். இயேசுவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.
நித்திய கிருபை நீங்காத கிருபை சத்தியம் காத்திடும் கர்த்தனை அழைப்பார். உத்தம இதயம் உணர்வுள்ளாவே சததம் அழைப்பார். கர்த்தர் நம் இயேசுவே நித்திய கிருபை நீங்காத கிருபை. சத்துரு சேனை நெருங்கிய போதும் சத்துவம் அளித்திடும் நித்திய தேவன். சத்துரு சேனை நெருங்கிய போதும் சத்துவம் அளித்திடும் நித்திய தேவன். தேடிடும் வேளை தேடியே வந்து திவ்ய கிருபை அளித்திடுவாரே. நித்திய கிருபை நீங்காத கிருபை. உத்தமனாக நிலை பெற்று வாழ்ந்திட கர்த்தரின் கிருபை அனுதினம் தேவை. உத்தமனாக நிலை பெற்று வாழ்ந்திட கர்த்தரின் கிருபை அனுதினம் தேவை. சோதனை வேளை ஜெயம் பெற்று ஏகிட தேவ கிருபை காலமே அளிப்பார். நித்திய கிருபை நீங்காத கிருபை. கோதுமை மணி என மாய்ந்துமே சாக ஊழிய பாதையில் கிருபையே தேவை. கோதுமை மணி என மாய்ந்துமே சாக ஊழிய பாதையில் கிருபையே தேவை. கழுகினை போல புதுபெல நடைந்திட கர்த்தரின் கிருபையை நாடிடுவோமே. நித்திய கிருபை நீங்காத கிருபை சத்தியம் காத்திடும் கர்த்தனை அழைப்பார். உத்தம இதயம் உணர்வுள்ளாவே சததம் அழைப்பார். கர்த்தர் நம் இயேசுவே நித்திய கிருபை நீங்காத கிருபை சத்தியம் காத்திடும்